அல்லாஹ் ஏவின விடயங்களை நாங்கள் செயல்படுவதிலிருந்தும் அல்லாஹ் தடுத்ததை நாங்கள் தவிர்த்து கொள்ளும். எங்களுக்கு தடையாளிக்கும் காரணமே அந்த ஷைத்தான். இவன் அல்லாஹ்வுக்கு முன்னாலே வாக்காக சொல்லிவிட்டான், நான் ஆதமின் மகனை கெடுத்தே தீர்வேன், முன்னால வருவேன், பின்னால வருவேன், வலதால வருவேன், இடதால வருவேன், அவனை கெடுத்தே தீர்வேன். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன் என்ற விதி விலக்காக சொன்னான். அன்றைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை ஜன்னத்திலிருந்து வெளியிருக்கிறதுக்கு அவன் காரணமாகின பின்னால் இந்த இடத்திலே அவன் இந்த விதி விலக்காக சொன்னான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், உன்னுடைய முஹ்லிஸான அடிமையை தவிர. இந்த ஷைத்தான் தான் முஸ்லிம்கள் சத்தியங்களை தெரிஞ்ச பின்னால், அல்லாஹ்வின் ஏவல்களை தெரிஞ்ச பின்னால், அந்த கடமைகளை உணர்ந்த பின்னால் செயல்படுவதிலிருந்து பின் வாங்கறதுக்காக அவன் சூழ்ச்சியலும் திட்டங்களை போட்டு மனிதனை கெடுத்தே தீருது. அது அவன் கடமையாக வாக்காக சொல்லிவிட்டான் அல்லாஹ்வுக்கு முன்னால், ஆதமின் மகனை கெடுத்தே தீர்வேன் என்று. அவ்வாறு எதெல்லாம் அல்லாஹ் தடுத்து விட்டானே, அதிலிருந்து எங்களை செயல்பாடாக அமையத்துக்காக இந்த ஷைத்தானின் சூழ்ச்சியல் திட்டம் போட்டு நடந்தது நாங்கள் வரலாறுகளை காண்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சக்தியையும் இந்த ரமதானின் மாதத்திலே சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறான். ஏனென்றால் நாங்கள் முஸ்லிம்களாக அவனுக்கு கீழ்படுகிறதிலையும் அவனுக்கு சுத்தமான அடிமையாக மாறுவதிலையும் எந்த தடையும் இல்லாமலுக்கு ஒரு சுத்தமான அடிமையாக அவன் தன்னை திருத்திக் கொள்ளட்டும், வளர்த்து கொள்ளட்டும், நடத்தி கொள்ளட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானின் மாதத்தை எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயபக்தியை பெற்றுக்கொள்ள கடமையாக்கின மட்டுமல்ல, எந்த விடயம் என்ன இறைச்சலுக்கு முன்னாலே சிறப்பான அடிமையாக அமைகிறதுக்கு தடைகிறதை அந்த ஷைத்தானையும் சங்கிலி போட்டு இந்த மாதமாக அல்லாஹ் அவனை கட்டி வைக்கிறான். முஸ்லிம்களாக நாங்கள் தரமாக வளர்ந்தே தீர வேண்டும் என்றதுக்காக ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே செயல்பாடாக நாங்கள் எங்களை நடத்தி கொள்வதற்காக